கோயில் நடைசாத்திய பிறகு இரவில் பல நேரங்களில் ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஒலிக்கும் அதிசய கோயிலாக சென்னை திருப்போரூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காட்டூர் வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளது. அது உண்மைதான் என்பதை இந்த ஊரில் உள்ள பல மக்களும் சிவனடியார்களும் ஆன்மீக பெரியோர்களும் கூறுகின்றனர். மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரத்திற்கு செல்லும் வழியில் உள்ள புள்ளிருக்கு வேலூர் என்றழைக்கப்படுகிற வைத்தீஸ்வரன் கோயில் போன்றே இந்த வைத்தீஸ்வரன் கோயிலும் அமைந்துள்ளது. அதனால் இந்த கோயிலை வட வைத்தீஸ்வரன் கோயில் என்று கூறுகின்றனர். இங்குள்ள இறைவனுக்கும் அன்னைக்கும் ஸ்ரீ வைத்திய லிங்கேஸ்வரர் ஸ்ரீதயல் நாயகி என்ற பெயரே இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இங்குள்ள சிவலிங்கம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டு முனிவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. அதனால்தான் இன்றும் பல்வேறு சித்தர்கள் முனிவர்கள் அரூப வடிவில் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வதாக ஓலைச்சுவடிகள் கூறுகின்றன. அது உண்மைதான் என்பதை இங்கு இரவு நேரங்களில் கோயிலில் ஓம் என்னும் பிரணவ மந்திரம் ஒலிப்பதை கேட்கலாம் என்று ஊரில் உள்ள மக்கள் கூறுகின்றனர். அகஸ்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட இக்கோயில் தீர்த்த குளத்தில் நீராடி வைத்தியலிங்கேஸ்வரரையும் தையல்நாயகியையும் வணங்கிட காச நோய் உள்பட தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம். சிதம்பரம் அருகேயுள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்ல இயலாதவர்கள் இங்கு வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம் என்று கூறுகின்றனர். திருமணத் தடை குழந்தை பேரின்மையால் தவிப்பவர்கள் இங்கு வந்து இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டால் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கர்ப்பப்பை கோளாறு நீங்கும். நலிந்த வியாபாரம் செழித்து விளங்கும் என்பது ஐதீகம். கர்ப்பிணி பெண்கள் இங்கு வந்து தையல்நாயகியை 3 வெள்ளிக்கிழமைகள் நெய் தீபமேற்றி வழிபட சுகப்பிரசவம் உண்டாகும்.